அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பயிற்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுதான் குரு பயிற்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணஜாசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணகாசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த மனித பாதுகாப்பு எப்படிங்கிற கஷ்டமா இருக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அது வேறு எதுவும் ஒரு பயம் இருக்கும். அதே போல ஒரு பறவை ஏழைக்கும் ஃபியூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும். அப்போது இதெல்லாம் கதைக்கோடாறுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசாபுத்திற்கு ரொம்ப நல்ல திசையாக இருக்கும், யோக திசையாக இருக்கும். அந்த யோக திசையில் நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பராக இருக்கும். திடீர்னு 1 வருஷம் அவனை போட்டு படாத பாடி மன்னிச்சு இருக்கும். அவங்க இதுக்கு வேற வாழ்க்கையே வேணுங்கிற ஒரு சூழலுக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்காங்க திசை, இந்த புத்தி. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே. உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு எவ்வளோ குரு மறந்துட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டும். அப்போ அவர் எங்கே பாருங்க, 12 பார்ப்பார், உங்கள் விரையத்தை குறைப்பார், உங்கள் 2 பார்ப்பார், தனவரை கூட்டுவார். அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே பங்கமாக இருக்குது, மாநில இருந்து ஆயுள் பாவம் வளர்ந்து சொன்னார்கள். பொறுப்பாக கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடிச்சு. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பானையார் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். அவருடைய 10 தான் தோண தூங்கி 3 மாதம் மாற்றுதா, தூங்கி 6 மாதம் ஆகுது. ஒரே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. இதை நினைச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் நல்லாங்க, இவன் நல்லாங்க, எனக்கு மட்டும் இல்லாத மீன் பிரச்சனை. அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில், பை செகண்டில், இமை பொழுதுல உங்கள் ஒரு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம். கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார். எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை உதயாதி நாளிகை 28:22 நாளிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:19 திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார்.
நம்ம பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி புதன்கிழமை வருது. அன்னைக்கு நட்சத்திரம் தருவோம். அடுத்த தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு 5:20 வச்சுப்போங்க. 5:19 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அளிக்கிறார். இப்போ இந்த குரு பயிற்சியாக என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு எல்லாம் சாமி சம்மந்தம் இருக்கு. ஏன் சம்மந்தம் எல்லாம் அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கனகரத்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் என்ன உச்சமடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார். இதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி என குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே இன்னும் பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பழங்காசி எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்தினங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பயிற்சி பகுதிகளை நாம் பார்ப்போம். பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை இதற்கு ஜென்ம குருவாக இருந்தார். அந்த ஜென்ம குரு இப்போ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ மேஷராசி என்பர்களே, என்னதான் குரு உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட கடைசி இந்த ஒரு வருஷம் போன வருஷத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருந்தது. ஒரு சில மேஷராசி என்பர்களுக்கு நிறைய கூட சொல்வது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் அமைச்சர் திருமணங்களுக்கு கூட நான் 2-3 பதிவு தனியாகவே போட்டிருந்தேன். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. குரு இருக்காருன்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ராசியில் குரு இருக்காருன்னு யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க சார், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆமாம், அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு நினச்சிக்கோங்க. அது கொஞ்சம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க சார். நிச்சயமாக நீங்கள் துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க சைட்லேருந்து ஒரு 2-3 என்கொயரி வந்ததே தவிர முறையான தொடர்புகள் வரல. அப்போது மேஷராசியை பொறுத்த வரையிலே அவங்க ஒரு நல்ல குரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருப்பார். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அதை நீங்கள் அலட்சியப்படுத்திருப்பீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம். அதான் அலட்சியம், அதுதான் கர்மா. அந்த அலட்சியம்தான் கர்மா. அப்போ நீங்கள் அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குரு சொன்ன வார்த்தையை அட்லீஸ்ட் அந்த சொன்ன வார்த்தையை காரணம் வாங்கி 10 அதை செஞ்சுட்டு போயிருந்தா கூட நம்ம அதை வெளியில் வந்துருக்கலாம். அதை கூட மேஷராசி என்பதிலே கடந்த ஒரு வருஷம் படாத பாடு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% இந்த மேஷராசி என்பவர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. அப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை, எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தோ நம்முடைய மேஷராசி என்பவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பணகாசு சம்பந்தப்பட்டது, பகை சம்பந்தப்பட்டது. மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்? மீத அலைச்சல் அதிகமாக இருந்தது, எக்கச்சக்கமான அலைச்சல். ஒரு சில மேஷராசி என்பவர்களுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை.
ஒரு பயம், ஒரு மறைஞ்சு இருக்கணும். எங்கே இருக்கவங்க தெரியாமல் இருக்கணும், வெளியில் தெரியாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். அப்படிலாம் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல இன்னும் சில மேஷராசி அன்பர்களுக்கு, ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம், தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸ், சமதமே இல்லாத ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் காலத்தால். அதே போல் மன கவலை அதிகமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பொருள் வரவு, தன வரவுல வந்த பணக்காசுகளை கூட இறக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். உங்ககிட்ட என்ன படிக்க பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த பணங்காசுகளை கூட மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டு இருக்கும். விரோதம் அதிகரிச்சிருக்கும். மெயினாக இதுதான், விரோதம் அதிகரிச்சு, சம்மதம் இல்லாத விரோதங்கள், நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறி விடுவது. 10 வருஷமா நான் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதுங்க அதாவது விரோதம் ஏற்பட்டு போச்சு. அப்போ விரோதங்கள் அதிகரிச்சிருக்கு. அதே போல தேவையில்லாத பயம், தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். எதுவே எதுக்கு சண்டை போடணும்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் சண்டை போடணும். தேவையில்லாத பயம், மனக்குழப்பங்கள், அதே போல கவலை. இன்னும் சொல்லப்போனாக்கா அபரிமிதமான ஒரு அச்சம், காரிய சித்தி. இதெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போ சொல்கிறா மேஷராசி என்பவர்களே, நிச்சயமாக இதன் குருபெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த குருபெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நன்மையை செய்கிறது. மேஷராசிக்கு 90% நன்மையை செய்கிறார் இந்த குரு. காரணம் என்னன்னா, மேஷராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார். பண வரது, தன வரது அதிகமாக இருக்கும். மேபி உங்கள்கிட்ட பிடிக்கிறது போன காசு, உங்கள்கிட்ட எடுத்து போன காசு, நீங்கள் இழந்த பணங்காசுகளை கூட மீண்டும் ஒரு 50% அதை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி அன்பர்கள் இழந்த பணங்காசுகள் ஒரு 50% தான் நீங்கள் அதை திரும்பியும் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தால் பிள்ளைகளால், பெற்றோர்களால், உடன் பிறந்தவர்களால், சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், மனைவியாக வரக்கூடிய பிரச்சனைகள், மீதாக பசங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பசங்க, பொம்பளை பசங்க, கணவன் மனைவி பிரச்சனை. குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக நடந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சாபம், அதாவது ஒரு கர்ம விதை. லாஸ்ட்லாம் நடந்தது எல்லாமே கர்மதோஷமாக வச்சுக்கோ. அந்த கர்மதோஷம் இறங்கியது அந்த உங்களுடைய கர்மாவை குரு இருந்து அந்த கர்மாவை குறைச்சிட்டு போயிருக்காங்க, நன்மையை செய்திருக்கிறார். அப்போ வராத பணகாசிரியர் சேரும். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். தனதரது பணவரது இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்து நல்ல உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே கூட விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமையானால் அவையெல்லாம் கிளியர் ஆகும். பம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமையானால் அவையும் விலகும். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் அபரிதமானதாக இருக்கும். பிஸ்னஸ் சூப்பர். மேஷராசி உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் அற்புதமாக இருக்க தொழில் உங்களை கை கொடுக்கும். தொழில் உங்களை காப்பாற்றும். இத்தனை நாள் நீங்கள் தொழிலை காப்பாற்றிருப்பீங்க. இத்தனை நாள் தொழிலை நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க. இனிமேல் தொழில் உங்களை காப்பாற்றும். அது அற்புதமான தன்மை. அதே போல 6ஆம் இடத்தை உங்களை மேஷராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்ல உங்களுடைய பகைவர்கள் இதற்காக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் எதை செய்யணும்னா
என்ன செய்யணும்னா அந்த பகை குறைவதற்கு தேவையான வழிபாட்டு இப்பாவது பஞ்சம் அலட்சியம் காதலை வாங்கி அந்த பகைவை குறைவதற்கு தேவையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன பிராய்ச்சித்தமோ கண்டிப்பாக செய்யும். அப்போ நோய், எதிரி, கடன், இந்த பிரச்சனைகள் இருக்குமே அதான் இந்த நோயினை காணாமல் போகும். நோய் காணாமல், நோய் சம்பந்தப்பட்ட வலி, பெயர் அல்லது ஒரு பயம் அது இருக்குமே. மேஷராசி என்பதில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு டெவலப் பண்ணி ஆரோக்கியம் கூடும். அதே முறை எதிரிகள் காணாமல் போவாங்க, கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக மேஷராசிக்கு 8ஆம் பாவமாக இருக்கக்கூடிய ஆயுள் பாவத்தை, கண்ட பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ மேஷராசிக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு சிலர் இருக்குங்க. பைசா கொடுத்துட்டு வந்து தானி நம்மளால செல்வி பட இல்லை என்பதா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஒன்று என்னை விட்டு வந்தது, எட்டோ வாங்கி போட்டு வரல. வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள், ஒரு புகையின் பிரச்சனையாக இருக்கலாம், செலவு பிரச்சனையாக இருக்கலாம், பதவி ஏமாறுதலாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே தான் அந்த மறைமுக பிரச்சனைகளும் விலகும் மேஷராசி நண்பர்களே. இறுதியாக மேஷராசி என்பதே உங்களுக்கு அடுத்ததாக எந்த பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாக்கி சர்வஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் எப்படி இருக்குங்க? தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய மேஷராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மேஷராசிகள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், வேலை வந்து சரிபட்டு வரலாம், சரிதான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசி என்பதிலே புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருந்தது. உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், யோதிகம் பருவமாக ஏஜென்ட் பசங்களாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அப்போ இந்த குரு பகவான் தனது வாக்கு குலோபம், அதே சமயத்தில் நோய், எதிரி, கடன் மற்றும் ஆயுர்வாகம், மறைமுகமான பிரச்சனைகள், செய்தினை கோடாவில் மந்திர மாந்திரிக தோஷங்கள், இது எல்லாத்தையும் விலக்கி கொடுக்க போகிறார். மறைமுகமான பிரச்சனை என்னங்க? எதிரிகள் வரக்கூடிய செய்வினை கோடாக்கள், மந்திர மாந்திரியாக ஒரு செஞ்சுட்டாங்க சாமி, நல்லா போயிட்டு இருந்தது கடை, குடும்பம் சூப்பராக இருக்குது, எனக்கு ஃபேக்ட்ரி எல்லாம் போயிட்டு இருந்தது, நல்ல செய்வினை கோடார், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி. அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், செய்தினை கோளாறுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த குரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி அவர் மூலயமா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி என்பவர்களே, 2இல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல தனயோகத்தை கொடுத்து ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நவன் பாச தெரியுங்க, நல்லா கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராய்.